திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம எரிபத்த நாயனாருடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? கரிகார் சோழன் முதல் அனபய சோழன் வரை முடிசூட்டும் மரபிற்குரிய தலைநகரங்களில் கருவூரும் ஒன்று. அந்த ஊரில் தான் நம்ம எரிபத்த நாயனார் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் எப்படி அப்படின்னா, யாராவது சிவனடியாருக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார். சிவனடியாருக்கு தொல்லை கொடுத்தவங்க ஒரு வழி பண்ணிட்டு தான் அவர் அமைதியாவார். அந்த அளவுக்கு சிவனடியார் மேலே அளவு கடந்த அன்பு வச்சிருந்தார். அதே கரூரில் சிவகாமி ஆண்டார்னு ஒரு பெரியவர் சிவபெருமான் மேலே வச்சிருந்த அன்பின் காரணமாக தினம் அதிகாலையில் எழுந்திருச்சு ஆற்றுல போய் குளிச்சுட்டு அவரோட வாயில் துணி கட்டிக்கிட்டு, ஏன்னா அந்த நறுமண மலர்களை அவர் முகந்து பார்த்துக்கூடாதான், அதனால் வாயில் துணி கட்டிக்கிட்டு ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் நந்தவனத்தில் இருக்கிற பூவெல்லாம், அதாவது மலர்ற பருவத்தில் இருக்கிற பூவாக பறிப்பாராம். ஏன்னா மலர்ந்துருச்சுன்னா வண்டு வந்து அதில் பூவில் இருக்கிற தேன் குடிக்குமா. அப்படி வண்டு கூட எச்சில் பண்ணாத பூவாக தான் சிவபெருமானுக்கு மாலை கட்டி போடணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி மலர்ற பருவத்தில் இருக்கிற பூவாக பார்த்து பறித்து எடுத்துகிட்டு வந்து, பள்ளி தாமத்துக்கு தேவையான பூவும் தனியாக பறித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கூடையில் நப்பி வச்சுக்கிட்டு, அந்த கூடையை ஒரு கழியோடைய நுனியில் கட்டி தொங்க விட்டுட்டு, அந்த கழியை அவர் தோல் மேலே வச்சுட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து நல்லா அழகாக சிவபெருமானுக்கு மாலை கட்டி அதை சிவபெருமானுக்கு சாத்தி அழகு பார்த்துட்ருப்பார். இப்படி ஒரு நாள் அவர் பூ பறிக்கிறதுக்காக நந்தவனத்துக்கு போய் அழகாக பூ பறிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. அந்த வழியாக அந்த நாட்டு ராஜாவோடைய பட்டத்து யானையான பட்டவர்த்தனமும் நல்லா ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு மத யானை மாதிரி அங்கே வர வழியில் இருக்கிறது எல்லாம் துவம்சம் பண்ணிக்கிட்டே வருது. யானைக்கு மேலே யானை பாகன் உட்காந்துருக்காங்க. யானைக்கு பாதுகாவலர்கள் வராங்க, பரிகாவலர்கள் முன்னாடி வராங்க. இருந்தாலும் அந்த யானை யாருக்கும் அடங்காமல் அப்படியே நல்லா ஜாலியாக ஆட்டம் போட்டுகிட்டே வந்துட்டுருக்குது. சிவகாமி ஆண்டாருக்கு பின்னாடி அந்த யானை வர்றதுனால சிவகாமி ஆண்டாருக்கு யானை வர்றதே தெரியல. அப்புறம் யானை சிவகாமி ஆண்டார்கிட்ட வந்து சிவகாமி ஆண்டாருடைய கையில் வச்சுருந்த பூக்கள் நிரம்பி அந்த கூடையை பிடுங்கி கீழே போட்டு மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டு அது வாக்கில் போகுது. சிவகாமி ஆண்டாருக்கு ரொம்ப கோவம் வந்து அவர் கையில் வச்சுருந்த அந்த குச்சி எடுத்துகிட்டு துரத்திட்டு ஓடுறாரு. ஆனால் அந்த யானை வட்டத்துக்கு அவரால் ஓட முடியல, வயசானவர் இல்லை, தொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் அழுது புலம்புறாரு சிவபெருமானை நினச்சி. இதை அந்த வழியாக வந்த எரிபத்த நாயனார் பார்த்துட்டு, இவர் சிவனடியாராச்சே, இவருக்கு என்ன துன்பம் நேர்ந்திருக்கும் அப்படின்ட்டு ஓடி வந்து என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம சிவகாமி ஆண்டார்கிட்ட கேட்கும்போது, இந்த நாட்டு ராஜாவோடைய பட்டத்து யானையான பட்டவர்த்தனம் என் பின்னாடியே வந்து நான் சிவபெருமானுக்காக பறிச்சிட்டு வந்த பூவெல்லாம் பிடுங்கி கீழே போட்டு மெதிச்சு நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி சிவபெருமானுக்கு மாலை கட்டி அழகு பார்க்க முடியாத மாதிரி இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு ரொம்ப அழுது புலம்புறாரு. அதுக்கு எரிபத்த நாயனார், அழுவாதீங்க, கவலையே படாதீங்க, அந்த யானையோட ஆயுசு இன்னையோட முடிஞ்சுது, எந்த பக்கம் போச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அதை ஒழிச்சு கட்டிட்டு தான் மறுவேலையே பார்ப்பேன், சொல்லுங்க அப்படின்னு எரிபத்த நாயனார் கேட்கும்போது, நம்ம சிவகாமி ஆண்டாரும் இதோ இந்த பக்கம் தான் போச்சுன்னு சொன்ன உடனே அந்த யானையோடைய ஓட்டத்தை விட இவர் வேகமாக ஓடி ஒரு சிங்கம் போல் அப்படியே தைரியமாக அந்த யானைக்கு முன்னாடி அப்படியே நிற்கிறாரு கையில் ஒரு மழுவாயுதத்தோட. அந்த யானை இவரையும் தாக்க வருது, ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை. யானையோட சண்டை போட்டு அவர் கையில் வச்சிருந்த மழுவாயுதத்தால் ஒரே வெட்டு யானையோடைய துதிக்கையை வெட்டிட்டாரு. அப்படியே யானை ரத்த வெள்ளத்தில் அப்படியே கீழே விழுந்து செத்து போச்சு. இந்த யானையை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வராததுனால யானையோடைய பாகனையும் பரிகாவலையும் கொஞ்சம் பெற்ற எரிபத்த நாயனார் அந்த மழுவாயுதத்தால் கொன்னுடுறாங்க. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின சில பேர் அரண்மனைக்கு போய் அங்கே இருக்கிற வாயில் காவலாளிகிட்ட நம்ம பட்டத்து யானையையும் பாகர சில பேர்த்தையும் பரிகாவலர்கள் சில பேர்த்தையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னதான் வாயில் காவலாளியும் யார் கொண்டாங்கன்னு கூட கேட்காம வேக வேகமாக ஓடி போய் ராஜா கிட்ட நம்ம பட்டத்து யானையையும் பாகனில் கொஞ்சம் பற்றியும் பரிகாவலாளிகளை கொஞ்சம் பற்றியும் யாரோ கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொன்னது தான். ராஜா, நமக்கு பகைவரே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம், யாரோ புதுசாக பகைவர் வந்துட்டாங்க போல இருக்கே, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கோளம் போட்டுட்டு போகிறாரு. ராஜா போகிறத பார்த்து அமைச்சரும் போர் முரசை கொட்டி போர் படையோடு போகிறாங்க. அங்கே யானை இறந்து கிடந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு பகைவருமே காணோம். யாராக இருக்கும், புதுசாக பகைவர் யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சி வந்து பார்த்தா இங்கே யாருமே இல்லையே. யானைக்கு பக்கத்தில் எரிபத்தர் தானே நின்றுட்டுருக்காரு, அவர் சிவனடியாராச்சே, அவர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, யார் என்னுடைய யானையை கொண்டது அப்படின்னு ராஜா கேட்டாரா. அப்போ பக்கத்தில் இருந்த பாதுகாவலர் சில பேர், தோ நிற்கிறாரு எரிபத்தர், இவர் தான் யானையை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அப்போ யோசிக்கிறாரு, இந்த சிவனடியார் யானையை கொண்டிருக்காரு அப்படின்னா நம்ம யானை ஏதோ தப்பு பண்ணியிருக்குது,
நல்ல வேலை இந்த சிவனடியார் நம்ம யானை பக்கத்தில் போகும்போது இந்த யானை நம்ம சிவனடியாரை எதுவும் பண்ணாமல் விட்டுச்சு, ஏதோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு குதிரையிலேருந்து இறங்கி வந்து எரிபத்த நாயனார் பக்கத்தில் போய் நின்று பணிவா, இந்த யானை ஏதோ தப்பு பண்ணியிருக்குது, அதனால தான் நீங்கள் இந்த தண்டனை கொடுத்துருக்கீங்க. இந்த யானை பண்ண தப்புக்கு யானையையும் பாகனையும் பரிகாவலர்களையும் கொன்னதே போதுமா, இல்லை இந்த யானையை வளர்த்த எனக்கும் ஏதாவது தண்டனை கொடுக்கணுமான்னு கேட்கும்போது எப்படி இருக்கும் எரிபத்த நாயனருக்கு, இவ்வளோ பண்பானவரா இந்த ராஜா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போ தான் சொல்கிறாரு, சிவகாமி ஆண்டார் பூ பறிச்சிட்டு வந்தாரா சிவபெருமானுக்காக, அந்த பூவை சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத மாதிரி இந்த யானை பிடுங்கி கீழே போட்டு மிதித்து துவம்சம் பண்ணிடுச்சு. இதை கேட்ட உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் அந்த யானையை நான் வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னது தான். புகழ் சோழ மன்னனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது, என்னது சிவபெருமானுக்காக பறிச்சிட்டு வந்த பூவை இந்த யானை பிடுங்கி கீழே போட்டு துவம்சம் பண்ணிடுச்சா, இந்த யானை பண்ணது ரொம்ப பெரிய தப்பாச்சே, இதுக்கு யானையையும் பாகனையும் பரிகாவலர்களை கொண்டது மட்டும் போதாது, இந்த யானையை வளர்த்த எனக்கும் தண்டனை கொடுக்கணும். நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த மழு ரொம்ப புனிதமான ஆயுதம், இதனால் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாம், இந்தாங்க என் உடைவாளை தரேன், இதனால் என்னை கொன்று இந்த யானை பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் எனக்கு தேடி கொடுங்க அப்படின்னு அவர் வச்சிருக்கிற உடைவாள் எடுத்து நீட்டுறாரு. எப்படி இருக்கும் எரிபத்த நாயனருக்கு, இந்த ராஜா இவ்வளோ சிறந்த சிவபக்தரா, இவரோட யானையை நம்ம கொண்டுட்டோமே, இப்போ இவர் கொடுக்குற வாழை நம்ம வாங்கலைன்னா அவரே கூட அவர் கழுத்தை அறுத்துக்குவார் போல இருக்கே, அந்த அளவுக்கு சிவபக்தி நெஞ்சவராக இருக்காரே, இந்த வாழை வாங்கி இப்படி ஒரு சிவனடியாரோடைய யானையை கொன்னதுக்காக நம்ம கழுத்து வேணால் அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை ராஜா கொடுத்த வாழை வாங்கி அவர் கழுத்தை அறுத்துக்க போகிறாரு எரிபத்த நாயனார். இதை பார்த்த உடனே ராஜா, என்ன பண்ணுறீங்க நீங்கள், யானை பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம்மா என்ன கொலை பண்ண சொன்னால் நீங்கள் உங்கள் கழுத்தை அறுத்துக்க போகிறீங்களே, இது எனக்கு எவ்வளோ பெரிய பாவம் வந்து சேரும் அப்படின்னு போய் கட்டியமாக எரிபத்த நாயனாருடைய கையை பிடிச்சிக்கிறாரு. எரிபத்த நாயனாரால் ராஜாவோட பிடியிலிருந்து மீளவே முடியல. ரெண்டு பேரும் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாங்க, நான் தானே சாகணும், நீங்கள் ஏன் சாகுறீங்க அப்படின்னு. எவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்பார் சிவபெருமான். உடனே சிவபெருமான், அசரீரியா நீங்கள் யாருமே சாக வேணாம், நான் தான் உங்களுடைய அன்பை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக யானை மூலியமா பூவை பிடுங்கி கீழே போட்டு மிதிக்க வச்சேன், அதனால் நீங்கள் இப்படியே சிவதொண்டு செஞ்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யானையையும் யானையுடைய பாகனையும் பரிகாவலர்களையும் உயிரோட வர வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சிவகாமி ஆண்டாட்டிருந்து பிடுங்கி கீழே சிந்தின அந்த பூவையும் புது பூவாக மாற்றி கூடையிலே நிரம்ப வச்சுட்டாரு. இதை பார்த்த சிவகாமி ஆண்டார் இதெல்லாம் சிவபெருமானுடைய கருணை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு போய் அழகாக மாலை கட்டி சிவபெருமானுக்கு சாத்தி அழகு பார்த்தாரு. இங்கே எரிபத்த நாயனாரும் புகழ் சோழ நாயனாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனை வணங்குறாங்க. அப்போ எரிபத்த நாயனார் ராஜாவோட காலில் விழுந்து வணங்கி, குதிரை மேலே வந்த நீங்கள் இந்த யானை மேலே ஏறி அரண்மனைக்கு போகணும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ புகழ் சோழ மன்னனும் எரிபத்த நாயனார் காலில் விழுந்து வணங்கி, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை மேலே ஏறி அரண்மனைக்கு போகிறாரு. எரிபத்த நாயனாரும் இப்படியே சிவனடியாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செஞ்சுட்டு நிறைய சிவதொண்டு செஞ்சுட்டு இருந்ததுனால அவருடைய வாழ்வின் கடைசியாக சிவபெருமான் சிவலோகம் கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற சிவகணங்களுக்கு எல்லாம் தலைவராக்கிட்டார். மாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம எரிபத்த நாயனாருடைய குரு பூஜை. இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவனடியார்கள் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளாலான உதவியை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு தான். சிவனடியாருக்கு செய்கிற உதவி அந்த சிவபெருமானுக்கே செய்கிற தொண்டுக்கு சமம். இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தர் கடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.